ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயிகள் இதை செய்யாவிட்டால் பிஎம் கிசான் நிதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸை இப்போ மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்படின்னா, அக்ரி ஸ்டாக் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்களது விவரங்களை விரைவில் பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி செய்ய விட்டுட்டீங்க அப்படின்னா, பிரதமரோட கிசான் சம்மன் நிதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அக்ரிஸ்டாக் திட்டத்தின் கீழ் அனைத்து விவசாயிகளும் பதிவு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி கிடைக்காது என மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மத்திய அரசு இதற்காக ஒரு செயலியையும் அறிமுகப்படுத்தியிருக்கு. இதில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களோட வேளாண்மை துறை அதிகாரிகள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிஸ்டாக் திட்டத்தின் கீழ் அனைத்து விவசாயிகளின் விவரங்களும் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னும், அத்துடன் விவசாயிகளின் இகேஒய்சி பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை செய்தால் மட்டுமே விவசாயிகளுக்கு பிரதமர் கிசான் சம்மான் நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 4,60,000 விவசாயிகள் பதிவு செஞ்சிருக்க நிலையில் இதற்கான காலக்கெடுவை இந்திய அரசு நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை அக்ரிஸ்டாக் திட்டத்தில் பதிவு நடைபெறும் அப்படின்னும், அதில் பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே கிசான் சம்மான் நிதி தவணைத் தொகை வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய தவறியவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் செல்போன் செயலியில் உள்ள பொது வசதி மையத்திற்கு சென்று கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னும், அதாவது விவசாயியின் பெயர், கிராமத்தின் பெயர், பட்டா தகவல்களை எல்லாமே நீங்கள் உள்ளிட வேணும். அரிஸ்டாக் திட்டத்தில் பதிவு செய்வதன் மூலம் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் தவணைத் தொகை வழங்கப்படும் அப்படின்னும், அத்துடன் அரசின் பல திட்டங்களின் பயன்களையும் எளிதாக அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பயிர்க்கடன், கிசான் கிரெடிட் கார்டு, விவசாயம் உட்கட்டமைப்பு நிதி போன்றவற்றுக்கும் இந்த பதிவுகளை ஆட்டோமேட்டிக்காக உதவுறதுனால இந்த அக்ரிஸ்டாக் திட்டத்தின் கீழே ஒவ்வொரு விவசாயியும் அவங்களோட கேஒய்சியை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் விவசாயியாக இந்த கிசான் கார்டு வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த அக்ரிஸ்டாக் திட்டத்திற்கு கீழே உங்களுடைய கேஒய்சி எல்லாமே மறக்காமல் அப்டேட் பண்ணி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் இந்த நியூஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.